தாவேகா அலுவலகத்திற்குள் அனுமதிக்கப்படாத நிலையில் அஜிதாவுடன் நிர்மல்குமார், ராஜ்மோகன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அஜிதாவுடன் நிர்மல்குமார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். தாவேகா நிர்வாகிகளுக்கு பொறுப்பு வழங்கப்படும் என நிர்மல்குமார் உறுதி அளித்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தாவேகா நிர்வாகிகளுக்கு பொறுப்பு வழங்கப்படும் என நிர்மல்குமார் உறுதி அளித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்படாததை கண்டித்து விஜய் காரை வழிமறித்து போர்க்கொடி தூக்கிய நிலையில் தற்பொழுது நிர்மல்குமார் மற்றும் ராஜ்மோகன் இருவரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். விஜயிடம் பேசிக் கொள்ளலாம், அமைதியாக இருங்கள் என நிர்மல்குமார் கேட்டுக்கொண்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பொறுப்பு வழங்கப்படாததை கண்டித்து காரை மறித்த இந்த விவகாரத்தில் தற்பொழுது பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. பனையூரில் ஆலோசனைக்கு வருகை புரிந்த தாவேகா தலைவர் விஜயின் காரை வழிமறித்ததால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. சம்பந்தப்பட்ட அஜிதா என்ற பெண்ணுடன் நிர்மல்குமார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். தனது ஆதரவாளர்களுடன் தூத்துக்குடி மாவட்ட பெண் பொறுப்பாளர் அஜிதா சிறிது நேரத்திற்கு முன்பு அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தற்பொழுது நிர்மல்குமார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். தாவேகா தலைவர் விஜயிடம் பேசிக் கொள்ளலாம் என்று தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். தற்பொழுது பொறுப்பு வழங்கப்படாததை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட அஜிதா என்ற பெண்ணுடன் தற்பொழுது நிர்மல்குமார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். என்ன சொல்றாங்க, முழு விவரங்கள்? வணக்கம் சலோமி. காலை 10 மணி முதல் தாவேகா தலைமை அலுவலகம் வாயிலுக்கு வெளியே தூத்துக்குடி மாவட்ட பெண் நிர்வாகி அஜிதா தனது ஆதரவுடன் காத்திருந்தார். அதாவது சற்று நேரத்துக்கு முன்பாக விஜய் அந்த வந்த காரை அஜிதா வழிமறைத்த போது இன்னும் அவர் அலுவலகத்திலே அனுமதிக்கப்படவில்லை. மேலும் தாவேகா அலுவலகத்தில் இருந்து விஜய் புறப்பட்டு சென்றார். மீண்டும் காரை மறைத்து அஜிதா காத்திருந்த நிலையில் கட்சி நிர்வாகிகள் குறிப்பாக தலைவர் தாவேகா விஜயோட காரை வழிமறைத்தனர். அப்போது பவுன்சர்கள் அவரை அப்புறப்படுத்தினார்கள். அது தொடர்பாக விஜயும் காரில் இறங்கவில்லை. தொடர்ந்து அது ஆதரவை அழைத்தும் பேசவில்லை என்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தது. இந்த போதிலும் கூட தொடர்ந்து 25 ஆண்டுகளாக தூத்துக்குடியில் தாவேகாவில் விஜய்க்காக உழைத்து வருவதாகவும் தற்போது மாவட்ட பொறுப்பாளராக வேற ஒருவரை போல இருப்பதாக தகவல் நிலையில் அந்த பொறுப்பை வழங்க வேண்டும் என தொடர்ந்து அவர் உறுதியாக அதே பனையூர் அலுவலகம் முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். கண்ணீர் விட்ட அழுதலையில் விஜய் காரை முற்றுகையிட்டிருக்கிறார். அதற்கு பிறகு பவுன்சர் அப்புறப்படுத்தியிருக்கிறார். இருந்த போதிலும் கூட அவர் சமாதானம் பண்ணும் முயற்சியில் டிடி நிர்மல்குமாரும் ராஜ்மோகனும் தொடர்ந்து அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதை சமாதானப்படுத்தி விஜயை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்வதாகவும் உரிய அங்கீகாரம் வழங்கப்படும் என நிர்மல்குமார் தரப்பு தகவல் பேசியதாக தகவல் இருக்கிறது. இருந்த போதிலும் இன்று காலையிலிருந்து கண்ணீருடன் அவர் நின்று கொண்டிருந்தார். என பெண் பொறுப்பாளர் இருப்பதால் குறிப்பாக தொடர்ந்து தாவேகா பொறுத்தவரைக்கும் பெண் பொறுப்பாளருக்கு அனைத்தையும் வழங்கப்படும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருந்தபோது தற்சமயம் ஒரு பெண் பொறுப்பாளர் உழைத்த பெண்ணிற்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லையா ஒரு கேள்வியானது தற்சமயம் எழுந்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நௌஷத்.